As friends, நான் டல்ஹவுசி பிரபு. 1848 1856 வரை இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக பதவி வகித்தேன். எனது ஆட்சி காலத்தில் நான் அமல்படுத்திய ஒரு கொள்கை வாரிசு இழப்பு கொள்கை, அதாவது the doctrine of lapse. கொள்கையின் மூலம் நேரடி ஆண் வாரிசு இல்லாத இந்திய அரசராட்சிகள் பிரிட்டிஷ் ஆட்சிக்குள் இணைக்கப்பட்டன. இதனால் இந்தியாவில் பிரிட்டிஷ் நிலப்பரப்பு விரிவடைந்தது. இந்த கொள்கை பல சுதேச மன்னர்களையும் மக்களையும் கொதிக்க வைத்தது. தங்கள் மண்ணையும் மரபையும் காப்பாற்ற மக்கள் போராட்டத்தை தொடங்கினர். மேலும் மேலும் இக்கொள்கை 1857 ஆண்டு நடைபெற்ற பெரும் புரட்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. எனது வாரிசு இழப்பு கொள்கையால் ஆங்கிலேய அரசின் கீழ் இணைந்த சுதேச அரசுகளை கீழே காண்போம். 1848 சதாரா, பிறகு 1849 ஜெய்ப்பூர் மற்றும் சாம்பல்பூர், பிறகு 1882 உதய்பூர், 1850 பகட், 1853 ஜான்சி, 1854 நாக்பூர்